அட போங்கடா, டெய்லி மிஷன் மேட்ச்ல கூட அந்த கரீனாக்கார அப்படி ஒரு டிஸ்டர்பா நினைச்சு கூட நான் பார்க்கல. நான் உங்கள்கிட்ட நேற்று போட்ட வீடியோல சொல்லியிருந்திருப்பேன், நாங்க 5 மேட்ச் போனா அதில் கன்ஃபார்ம் 3 மேட்சஸ் ஹேக்கர் வந்துடுறோம், 2 மேட்ச் தான் நல்லா லாபி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நேற்று நடந்த மாதிரி தான் இன்னும் பெரிய சம்பவமா ஒரு மேட்ச் நடந்துருச்சு. அதுவும் டெய்லி மிஷன்லேயே எப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. பீக்குள்ள போனா எல்லாரும் ஹேக்கர் ஹேக்கர்னு கத்துறானுங்க, ஹெட்ஷாட்டா அடிக்கிறான்னு சொல்றானுங்க. நம்மள பேக் அடிக்க சொல்றப்ப நம்ம சண்டை இருந்துரா ப்ரோ, அதனால நம்ம பேக் அடிச்சுட்டு போக சொல்ல நம்மள பொருளே அடிச்சு படுக்க போடுறோம் அந்த பேனல் பாட்டு. இந்த மாதிரி பேனல் போட்டு எதுக்கு வரானுன்னே தெரியல. அப்பேற்பட்ட பேனல் டீமே நம்ம அடிச்சு வைப் எடுத்து இந்த மேட்ச் பூயா எடுத்தோன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஒரு இடத்துல அந்த பேனல் பேன் நம்மள ரெஸ்ட் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்திருப்பான். அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஓரியன் போட்டு அவனை அடிச்சு நம்ம அவனை கிளியரா எடுத்திருந்திருப்போம் அந்த பாட்டு பேனை. இந்த ஒரு டெய்லி மிஷன் மேட்சை நீங்க வெறும் ஒரு பேனல் லாபின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, இது ஒரு பக்கமான ரீஜன் லாபி வேற. ஆக்சுவலா முக்காவாசி வடக்கு ரீஜன் பிளேயர் தான் 2-3 பேர் கனெக்ட் ஆயிருந்திருப்பானுங்க, அதுவும் இது ஒரே லாபிலேயே. அப்பேற்பட்ட லாபில தான் இந்த வடக்கு பையன் வந்துட்டு நம்ம கிட்ட வேலையை காட்டி இருந்திருப்பான். அப்பேற்பட்ட வடக்கு பையன் நம்ம வேலையை காட்டலன்னா எப்படிங்க? இந்த ஒரு இடத்துல நம்ம லக்கி ப்ரோ வேற அவசரப்பட்டு ரெஸ்ட் பண்ணி அந்த ஹேக்கர்கிட்ட மண்டை உடங்கி இருந்திருப்பாரு. அவனா நான் ஜஸ்ட் மிஸ் நான் வால் போட்டனால தப்பிச்சிட்டேன், அவனா ஓரியன் போட்டு நம்ம கிட்ட ரஷ் பண்ணி வந்திருப்பான். நம்ம கிட்ட வெறும் 20 ஹெச்பிலேயே அவனை நம்ம அடிச்சு டவுனும் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதோட அவன் டீமேட்டா அவனை பேக்கப் கொடுக்குறன்ற பேர்ல ரஷ் பண்ணி வந்திருப்பான். நம்ம கிட்ட ஹெச்பி இருந்திருக்காரு. எப்படியோ அவனே நம்ம MP40 எல்லாம் அழுத்தி இவனுங்க டீமே வைப் அடிச்சு லாபி கூடுங்கடான்னு சொல்லி தரமா எமௌண்ட் போட்டு விரட்டி இருந்திருப்போம். இந்த ஒரு லாஸ் ஒன்ல நம்மளும் செத்துருப்போம், நம்ம டீமேட்டும் செத்துருப்பாங்க. நமக்காக இந்த டெய்லி மிஷன் சொல்லிட்டு நம்ம ஜோன் சரி பிளேயர் என்ன பண்ணிட்டாருன்னா தரமான சம்பவம் செஞ்சிருப்பாரு. அழகா அவனை போயிட்டு பம்புகள் ஏறி அடிச்சு இந்த மாதிரி நம்ம பூயம் எடுத்து இருந்திருப்பாரு. மறக்காம இந்த ஒரு பூயா கோசரமாச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நானும் நம்புறேன். ஸோ இந்த ஒரு டெய்லி மிஷன் மேட்ச்ல 99+ இருந்திருக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.